திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மிதுன ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமானை மனதார தியானித்து வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு இனி நல்லது எல்லாமே நல்லதாக நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டாங்க. ஆனால் ஒன்று, இவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. காதலாகட்டும், கோபமாகட்டும், இல்லை நட்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அந்த உறவுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவங்க தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க. மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முயற்சி செஞ்சு அதில் ஜெயிச்சு காட்டக்கூடிய கில்லாடிங்க இவங்க. நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவாங்க. தன்னோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட துடிதுடிச்சு போய் ஓடி போய் உதவி செய்வாங்க. இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, மனசை தளர விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி உங்களை தேடி வரப்போகிறாங்க. குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சுபகாரியம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குகிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த இழுபறிகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்கள் கைக்கே வந்து சேரப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கானது தாங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம்னா, சனிப்பெயர்ச்சியோட காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒருத்தர் அதிர்ஷ்டத்தோட வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் ரொம்ப முக்கியங்க. பல பேர் தோற்று போகிறதுக்கு காரணமே சரியான நேரத்தில் சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான். அதனால தான் தொழில், அன்பு, குடும்பம், வருமானம்னு எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இல்லாமல் போயிடுது. ஆனால் அந்த ஈசனோட அருளால் மட்டும்தான் இந்த சிரமங்களை மாற்ற முடியும். அந்த பரமேஸ்வரனே காலச்சக்கர ரூபமாக நீதியின் உருவமாக சனி பகவானாக இருக்கிறாரு. சனீஸ்வர பகவான் நம்மளை திருத்துறதுக்காகவே படைக்கப்பட்டவருங்க. நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுறது தான் அவரோட வேலை. ஒரு சிறந்த மனிதனாக மாறணும்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். மிதுன ராசிக்காரங்க நிம்மதியாக இருக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் சந்திப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போது கர்ம சனி கர்மாதிபதியாக மாறுறாரு. மிதுன ராசிக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு துணை தேவைப்படும். வாழ்க்கையில் முன்னேற ஒரு வழிகாட்டி தேவைப்படும். அந்த வழிகாட்டியை நீங்கள் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். உங்கள் கர்மா நல்லபடியாக இருக்க குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. பெரிய மனிதர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க காத்துட்டு இருக்குது. அதை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடாதீங்க. சனி பகவான் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுவாருங்க. ஐயோ பதவி போயிடுமோ அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பதவி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் இறந்து போனால் கூட சிவலோக பதவி அடைந்தார்னு தான் சொல்கிறோம். ஒரு பையன் அம்மாவுக்கு மகனாக இருக்கிறது கூட ஒரு பதவி தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவன், மனைவி, அப்புறம் அம்மா, அப்பா, தாத்தான்னு பதவிகள் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா பதவியிலுமே ஒரு பலம் இருக்குங்க. இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு வராரு. பதவி அப்படின்னா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க. வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் வெளியில் போயும் நல்லா சம்பாதிக்க முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இருந்தால் சொர்க்கமே அங்கே தான் ஆரம்பிக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிற இடத்த முதல்ல சந்தோஷமாக மாற்றிக்கோங்க. நடக்கிற தவறுகளை யாராவது சுட்டி காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்மக்கிட்டேயும் தப்பு இருக்கலாம் அப்படின்னு உணர்ந்து உடனே மாற்றிக்கோங்க. மிதுன ராசிக்கு இப்போது கர்ம பதவி கிடைக்க போகுது. அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்க போகுது.
குழந்தை இல்லாதவங்களுக்கு பெற்றோருங்கிற பதவி கிடைக்க போகுது. பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் இனி ஒரு நல்ல முதலாளி அப்படிங்கிற பெயரோட முன்னேற போகிறீங்க. ஒரு முதலாளி நல்லவராக இருந்தால் அங்கே வேலை செய்கிறவங்க மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து உங்களை மேலே கொண்டு வரும். மிதனராசிக்காரங்க சில விஷயங்களை மாற்றிக்கணுங்க. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப கூலாக இருக்க பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தகுதியான பதவி கிடைக்கும். 10வது வீடு கர்மாதிபதி யோகம். சனி பகவான் உங்களுக்கு அந்த பக்தியை கொடுப்பாரு. உங்கள் செயல்பாடுகளில் இனி வெற்றி நிச்சயம். இது பணம் சேர்கிற நேரம், நீங்கள் பலம் பெறுற நேரம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நல்லது நடந்தால் அதை 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா திருஷ்டிப்பட்டு இழப்புகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க கிட்ட காட்டிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். என் பொண்டாட்டி திட்டுறா, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா யாரையாவது ரொம்ப நம்பினா அவங்க உங்களை சுரண்ட பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க சந்தோஷப்பட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்கிற நிலைமையில் இப்போ உங்கள் உலகம் இருக்குது. கடவுளே உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க அதை தடுக்க பார்ப்பாங்க. அதனால் ஏதோ கடனில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோங்க. பெற்றவங்க நம்ம பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்குமா? உலகம் அப்படி ஆயிடுச்சுங்க. இதிகாசங்களும் புராணங்களும் மனுஷனோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எழுதப்பட்டது. பெரியவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி வச்சாங்க. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காதுன்னு முழுசாக நம்புங்க. அந்த சங்கடம் எல்லாம் நம்ம கூடவே இருக்கிற உறவுகளால் தான் வரும். நீங்கள் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அங்கே தான் சங்கடம் பிறக்கும். இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்து 5 முறை பிள்ளையார மனதார கும்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அனுமன்கிட்ட எனக்கு நல்ல புத்தியையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. உங்களோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏமாத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு வெற்றி பெற வழியை பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆவதாக இருக்கிற ராசி தான் நம்ம மிதுனம். புதன் பகவான அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே தைரியசாலிகள். மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க நீங்கள். உங்களுக்கு நட்பு ராசியாக ரிஷபம், கன்னி, துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மீன் போன்ற அழகான கண்கள் இவங்களுக்கு இருக்கும். சோம்பேறித்தனம்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக நீண்ட காலமாக இருந்த தடைகள் மெதுவாக விலகப் போகுது. துன்பங்கள் எல்லாம் பனி போல கரைஞ்சு போக போகுது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கைக்கு வரும். பொறுமையும் மனதைரியமும் கூடும். வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்போ அல்ல ப்ரைவேட் ஜாப்போ உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் தானாக தேடி வரும். தேவையில்லாத வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு அதிகமாகும். கடனை நினச்சி இனி பயப்பட வேணாம். அது படிப்படியாக குறைய போகுது. பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ்னு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். நம்பிக்கையோட உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்க. சொத்து சுகம் சேரும். வேலை செய்கிற இடத்துல மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். வீண் உறவுகள் விலகி உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்கள் ஆன்மீக சிந்தனை வளரும். வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். கடைசியாக ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் நடக்கணும்னா ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இதுக்காக நீங்கள் நீண்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பேனாவோ பென்சிலோ இல்லை ஒரு வேலை உணவோ வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி எளிய உதவி செய்கிறது மூலமாக உங்கள் கர்ம வினைகள் குறைஞ்சு வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.